அதிமுக வேட்பாளர்களிலேயே தனக்கென ஒரு தனி பாணியை வகுத்து அதில் தேர்ந்த மனிதராக சிறந்த ஆளுமையாக மக்களிடத்தில் பெரும் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் புவனகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் அருண்மொழிதேவன். இந்த தொகுதியுடைய உறுப்பினர் செயலாளர் திரு அருண்மொழிதேவன் அவர்களே, பெயரில் மட்டுமல்லாது அந்த ராஜராஜ சோழனையே அப்படியே நகலெடுத்தது போல் செயலிலும் மக்களுக்கு தேவையான உதவிகளை முன்னின்று செய்து கொடுப்பதில் இவருக்கு நிகர் இவர் மட்டுமே. அதிமுகவினர் மட்டுமல்லாது அனைத்து கட்சியினருமே இவரிடம் சென்று முறையிட்டால் தீர்வு கிடைக்கும் என்பது அந்த ஊர் மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அருண்மொழிதேவன் வாராரு. எப்போதும் தும்பைப்பூ வேட்டி தூவென் சட்டையோடு வலம் வரும் அருண்மொழிதேவனின் மனமும் அதே தூய்மையை ஒத்தது என்கிறார்கள் தொகுதி மக்கள். கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர், புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் என அவர் அலங்கரித்த பதவிகள் ஏராளம். அதிமுக தலைமைக்கு எப்போதுமே விசுவாசமாக இருப்பதிலும் கழகத்திற்கு கண்மணியாக திகழ்வதிலும் அருண்மொழிதேவனை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை. புவனகிரி என்றால் அருண்மொழிதேவன், அருண்மொழி என்றால் புவனகிரி என்ற அடையாளம் அழுத்தம் திருத்தமாய் பதிந்து கிடப்பதை நேரில் வந்தால் நீங்களும் பார்க்க முடியும். கடந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இவர் கொண்டு வந்த திட்டங்கள் எண்ணிலடங்காதவை. கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவின் வேர்களில் இருந்து விருட்சமாய் வளர்ந்தவர் இந்த அருண்மொழிதேவன். 2006ஆம் ஆண்டு சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினரில் தொடங்கியது இவரது வெற்றி கணக்கு. 1989களில் அதிமுக கிளை செயலாளராக தொடங்கி 1996இல் மங்களூர் ஒன்றிய கவுன்சிலர், 1998இல் கடலூர் மேற்கு மாவட்ட புரட்சித் தலைவி பேரவை செயலாளர், 2004ஆம் ஆண்டு முதல் கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் என பல்வேறு பதவிகளை அலங்கரித்திருக்கிறார். 2004ஆம் ஆண்டு திண்டிவனம் மக்களவை வேட்பாளர், அதே ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர், 2006ஆம் ஆண்டு சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர், 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவர், 2014ஆம் ஆண்டு கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என அதிமுக கோட்டையில் புகழோங்கி விளங்கியவர் அருண்மொழிதேவன். வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடர்ந்து அரசியலில் மாபெரும் சகாப்தமாய் திகழ்ந்த புரட்சித் தலைவி அம்மாவின் ஆசியால் சிறந்த மாவட்ட செயலாளர்கள் வரிசையில் இருந்து பல்வேறு பொறுப்புகளின் வழியாகவும் பதவிகளின் வழியாகவும் மக்களின் மனங்களை ஆண்டவர் இந்த அருண்மொழிதேவன். அருண்மொழிதேவனை எதிர்த்தோரெல்லாம் இப்போது எங்கிருக்கிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு மக்கள் படையை மட்டுமே நம்பி மாபெரும் அரசியல் போர்ப்படை நடத்தி வருகிறார் இவர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தலைமையின் முழு நம்பிக்கை பெற்ற வேட்பாளராக புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அருண்மொழிதேவனுக்கு தொகுதி நிலவரம் சாதகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த திட்டத்தை அறிவிக்கின்ற வரை விடவே மாட்டார். அப்படி ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக போராட்டத்தை பெற்று இந்த மக்களுக்கு நன்மை செய்த அருமையான நண்பர் அருண்மொழிதேவன். தனக்கென ஒரு வெற்றி பாதையை உருவாக்கி வைத்திருக்கும் அருண்மொழிதேவனுக்கு புவனமே கிரீடத்தை சுமக்க செய்யும் என்று நம்புகிறார்கள் அதிமுகவினர். அந்த அளவுக்கு வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி அவரை கொண்டாடித்திருக்கிறார்கள் மக்கள். புவனகிரியின் வெற்றியை தேர்தலுக்கு முன்பாகவே அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு அங்கு குவியும் மக்களே சாட்சி. கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சி காலத்தில் அருண்மொழிதேவனின் முயற்சியால் கடலூர் மாவட்டத்திற்கென பல்வேறு நலத்திட்டங்கள் கிடைத்திருக்கின்றன. புவனகிரி தாலுகா உருவாக்கம், வேப்பூர் தாலுகாவாக உருவெடுத்தது, ஸ்ரீமுஷ்ணம் தாலுகாவாக அமையப்பெற்றது என இவரது சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சேத்தியாத்தோப்பு கிழக்கு பகுதி நிலக்கரி திட்டம் இவரது முயற்சியால் தான் தடுத்து நிறுத்தப்பட்டது. வெள்ளாற்றில் உபரி நீர் திறந்துவிடப்படாத காலகட்டங்களில் கடல் நீர் உட்புகுந்து கிட்டத்தட்ட 20 கிராமங்கள் பாதிக்கப்படுவதாக சட்டமன்றத்தில் அவர் குரல் எழுப்பியிருக்கிறார். இதில் வெள்ளாற்றில் தடுப்பணை கட்டிட வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அருண்மொழிதேவன். வெள்ளாற்றில் உபரி நீர் திறந்து விடாத காலங்களிலும் கடல் நீர் உட்புகுந்து கிட்டத்தட்ட 20 கிராமங்களில் உப்பு நீராக மாறி விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பலனற்றதாக ஆகிவிடுகின்றது. முழுக்க அந்த பகுதி மக்களுடைய விவசாயம் கேள்விக்குறியாவுள்ள நிலையில் இந்த ஆண்டே அந்த தடுப்பணை கட்டுவதற்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அருண்மொழிதேவன் எம்பியாக இருந்தபோது கடலூர் மாவட்டம் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை எட்டி பிடித்தது. கட்சி பாகுபாடு இன்றி சாதி மதங்களை கடந்து எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகும் மனிதராக வலம் வருகிறார் இந்த அருண்மொழிதேவன்.
நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் விவசாய நிலங்களை கையகப்படுத்திய போது சட்டமன்றத்தில் உரத்த குரலில் விவசாயிகளின் உரிமைக்காக பேசியதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுடன் இணைந்து போராட்டத்திலும் ஈடுபட்டார். கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். தான் சார்ந்த சட்டமன்ற தொகுதி மட்டுமல்லாமல் கடலூர் மாவட்டத்திற்கு தேவையான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு வழிவகுத்திருக்கிறார். கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் புயல், கனமழை போன்ற பேரிடர் காலங்களிலும் மக்களின் துயரை துடைக்கும் தோழனாக திகழ்கிறார் இந்த அருண்மொழித்தேவன். இப்படிப்பட்ட ஆற்றல் மிகு வேட்பாளரை இந்த முறையும் தவறவிட மாட்டோம் என்கிறார்கள் புவனகிரி மக்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி புவனகிரி. 3 பேரூராட்சிகளை மட்டுமே கொண்டு ஏராளமான கிராமங்களை உள்ளடக்கி இந்த தொகுதி பரப்பளவில் சுமார் 14.9 கிலோமீட்டர்களை உள்ளடக்கியது. பட்டு உற்பத்திக்கும் பெயர் போன ஊராக திகழும் புவனகிரியில் அங்குள்ள மக்கள் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள். எதையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிவிட மாட்டார்கள். நம்பினால் கைவிட மாட்டார்கள். அப்படித்தான் கடந்த தேர்தல் முடிவுகள் இருந்திருக்கின்றன. இந்த தேர்தலில் தங்களுக்கான வெற்றி வேட்பாளராக அதிமுகவை சேர்ந்த அருண்மொழித்தேவனையே அவர்கள் கை காட்டுகிறார்கள். புடிச்ச எம்எல்ஏ இவர்தான், வேற யாரும் கிடையாது. ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு உதவி பண்றாரு, அவ்வளவு தங்கமானவர். தங்களின் குறைகளை தீர்க்கும் அருண்மொழித்தேவனுக்கே வாக்களிப்போம் என்பது அதிமுகவினர் மட்டுமல்லாது நடுநிலையாளர்களின் குரலாகவும் ஓங்கி ஒலிக்கிறது. நல்லா செய்யறாரு, எங்களுக்கு நலத்திட்ட உதவில நல்லா செஞ்சிருக்காரு. நம்ம எம்எல்ஏ ரொம்ப எளிமையானவர், ஈஸியா பசங்களோட ஈஸியா கனெக்ட் ஆயிடுவார். கிட்டத்தட்ட 40 வருஷமா மக்களுக்கு இது வரைக்கும் யாரும் குறை சொல்லாத அளவுக்கு தான் இப்ப செயல்பட்டு இருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி தான் இருக்காரு. எப்பவுமே தொகுதிக்குள்ளேயே தான் இருப்பாரு. இங்க எடுத்துட்டாலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் காலையில எழுந்திரிச்சாங்கன்னா அதே மாதிரி ஒரு எல்லா மக்களோட அன்பா பழகுவாரு. இந்த மாதிரி தலைவர் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோம் இல்ல, வாங்கின ஒரு டீ ஷர்ட் பண்ணலாம், எதா இருந்தாலும் கூப்பிட்டா போவார் அப்படின்னா அந்த மாதிரி அன்பா பழகுறவங்க அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம். அருண்மொழித்தேவன் மக்களாட்சியின் மன்னர். உங்கள் சின்னம் இரட்டை இலை, உங்கள் வேட்பாளர் அன்பு